பொருளாளர் அவரை பொன்னடை போத்தி நம் ஆன்மீக குழு தலைவர் பங்கேற்பு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறார். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அங்கே லைவ்ல போயிட்டு இருக்குல்ல அசோகா சேனல், அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா நம்மளால அழகா காமிப்பாங்க. அப்போதான் ஏற்கனவே நம்மளை அழகா காமிச்சிட்டு தான் இருக்காங்க, பார்த்தேன். அதே மாதிரி அந்த தொலைக்காட்சியிலையும் நான் லைவா பேசியிருக்கேன், ரைட்டுங்களா? அது ஒரு பெரிய அவங்களுடைய ஸ்டூடியோல போய் பேசியிருக்கேன். அது ஒரு பெரிய பாக்கியம். நன்றி, வாழ்த்துக்கள். கோயம்புத்தூரிலிருந்து வருகை புரிந்து 2 நாட்கள், அதாவது 3 நாட்கள், ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து தங்கி அடுத்த நேற்று வந்து பட்டிமன்றத்தில் கலந்து இப்போ வந்து அவங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அறிபறியாக அங்கே முன்னாடி உட்காந்துக்கிட்டு ரொம்ப நம்மளை அனுப்பலியன்னு சொல்லி தெரியும். நானும் கோவைக்கு வந்திருக்கேன்ல, ரைட்டுங்க. ஏன்னா அவங்களுடைய வேண்டுதலை ஏற்று அவரை மேடைக்கு அழைத்து ஓரிரு வார்த்தை பேசி அவருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்க உள்ளோம். ஒரு வார்த்தை பேசி பாராட்டு சான்றிதழை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. யாருமே வணக்கம் சொல்லல. நல்ல 2 நாளும் ரொம்ப நிம்மதியா நம்ம வீட்டு எல்லா நிலவையும் மாற்றி வச்சு நம்ம தமிழுக்காகவே நம்ம செயல்பட்ட இந்த அகில இந்திய தமிழ் சங்கத்தின் கோவிந்தராஜ் ஐயா அவருக்கு ஒரு ஓ போடுங்க. சத்தமே கேட்கலப்பா, ஓ அப்படின்னு போடுங்க. என்னன்னா அவரை மாதிரி ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு யாராலையும் முடியும், அந்த முடியவே முடியாது. யாராலையும் முடியும்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இனி அடுத்தது சென்னையில இதை விட ஒரு கோலாகலமா ஒரு அழகான விழா இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வரணும்னு அவருடைய சார்பில் கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி. மிக குறுகிய நேரத்தில் முடித்ததுக்கு நன்றி. ஏன்னா அவங்கள விட்டால் 1 மணி நேரம் பேசுவாங்க. ரொம்ப சந்தேகம், அவங்க நேரத்தின் காலத்தை கருதி முடித்தாங்க. நன்றி. அவர்களுக்கு நமது பொருளாளருடைய ஆர்த்தி டிபிஎஸ் வங்கியின் மேலாளர் அவர்கள் முன்னாடி போர்த்தி நமது அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய பொருளாளர் பாராட்டு பங்கேற்பு சான்றிதழ் வழங்கி மகிழ்விக்கின்றார். முனைவர் தாமரை பூண்ணன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் உமா சங்கரி அவர்களை மேடை வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுடன் பொன்ராஜ் ஐயாவும் இந்த போட்டோ எடுத்துக்கலாம். அவங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கத்து வருமாறு அன்புங்களா. ஐஸ்வர்யலட்சுமி மேடம் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் உமா சங்கரி அவர்கள் ஒரு வார்த்தை பேச அனுமதி கேட்டிருக்கார். அனுமதி வழங்கப்படுகிறது. அகில இந்திய தமிழ்ச்சங்கம் நடத்தும் ஆண்டு விழாவில் எனக்கு பேச வாய்ப்பளித்த கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கும் திரு தாமரைப்பூ அண்ணன் ஐயா அவர்களுக்கும் தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கும் முதற்கண் என் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். நான் இப்போது வழக்கறிஞர் என்ற வகையில் பேச வரவில்லை. யோகாவில் நான் துணை பேராசிரியராக உலக சமுதாய சேவா சங்கத்தில் இருக்கிறேன். எல்லோரும் யோகா கலையை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். யோகா என்றால் இணைதல் என்று சொல்லலாம். நம் உடலுக்காக உடல் பயிற்சி, தியான பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி செய்து 120 ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், பூர்ண ஆயுள் பெற வேண்டும் என்று கூறி உடம்பை பேணி காக்க வேண்டும், மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும், தியானத்தை செய்ய வேண்டும், உயிரை அதிக நாட்கள் பேணி காக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டு கோவிந்தராஜ் ஐயா அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் அவர்கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். பொறுமை, சகிப்புத்தன்மை, ஒருவருக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும், எல்லோரையும் அனுசரித்து போக வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அவர்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். கண்டிப்பாக அவர் குழுவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு தமிழ் மீது அபரீதமான ஒரு பற்று வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அவர்கள் வைத்திருப்பதை போல நாமும் தமிழின் மீது அதிகமான பற்றும் பாசமும் வைத்து தமிழை அகில இந்திய தமிழ்ச்சங்கம் என்பது அகில உலக தமிழ்ச்சங்கமாக இன்னும் மேல்மேலும் வளர்ச்சி அடையணும். இந்த முதலாம் ஆண்டு விழாவோடு இல்லாமல் 100 வரை செல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி, வணக்கம். நன்றி மேடம். மிக சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி உற்சாகப்படுத்திய மேடம் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கவிச்சிற்பி கவிதை தம்பி, நிறுவனர் தலைவர் சின்னசேலம் தமிழ்ச்சங்கம், செயலாளர் கள்ளக்குறிச்சி மாவட்ட தமிழ்ச்சங்கம், நிறுவனர் சின்னசேலம் கம்மன் கழகம், நிறுவனர் கண்ணதாசன் கலை இலக்கிய பேரவை, நிறுவனர் அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை, இத்தனை சிறப்பு மிக்க தலைவர் கவிதை தம்பி அவர்களை, ஏன்னா நான் உண்மையிலே இதை பார்த்துட்டு பேர் இல்லைன்னு நினைச்சேன். உண்மை கவிதை தம்பி, அதாவது கவிதை நம்ம வாசிக்கிறோம், அதையே பேரா வைத்திருக்கிற அவர்களை அகில இந்திய தமிழ் சங்கம் சார்பாகவும் யூனிக் அகாடமி சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். அவர்களை வாழ்த்துறை வழங்க நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சி நிறைவு பெற்ற பிறகு நான் வருகை புரிந்துள்ளேன். காரணம், பெரியார் பல்கலைக்கழகத்தில் காலையில் ஒரு தமிழ் நிகழ்வு, அதற்காக வந்திருந்தேன். என்னை இங்கு அழைத்து வந்தவர் மேடம் கௌசல்யா மேடம் தான். இங்கே வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் இங்கே வருகை புரிந்துள்ளேன். நான் தொடக்கத்திலிருந்தே வந்திருந்தால் மிகவும் சிறப்பாக இருந்திருக்கும். அகில இந்திய தமிழ் சங்கமும் யூனிக் அகாடமி அறக்கட்டளையும் இணைந்து நடத்தி இருக்கின்ற இந்த ஆண்டு விழாவில் நிறைவாக என்னை வாழ்த்துறை வழங்க சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் ஐயா அவர்கள் அழைத்துள்ளார்கள். திடீர்னு கூப்பிட்டதால நமக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பேச முடியல. ஆனால் ஒரு அமைப்பு நடத்துறது எவ்வளோ பெரிய சிரமம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 7 அமைப்புகள் தொடங்கியிருக்கேன். ஒரு 10 ஆண்டுகளில் 7 அமைப்புகள் தொடங்கியிருக்கேன். அந்த பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். சின்னசேலம் தமிழ்ச்சங்கம்னு ஒரு அமைப்பு, சின்னசேலம் கம்பன் கழகம்னு ஒரு அமைப்பு, சின்னசேலம் கண்ணதாசன் கலை இலக்கிய பேரவை அப்படின்னு ஒரு அமைப்பு, அப்புறம் கள்ளக்குறிச்சி மாவட்ட தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் செயலாளர். அதுக்கப்புறம் சின்னசேலத்துக்கு அருகில் உள்ள நயினார்பாளையம் என்ற கிராமத்தில் நயினார்பாளையம் தமிழ்ச்சங்கம், சின்னசேலத்துக்கு அருகில் உள்ள கச்சிராயபாளையத்தில் குறிஞ்சி தமிழ்ச்சங்கம் என இப்படி ஒரு 7 அமைப்பு மற்றும் ஒரு சேவை அமைப்பு, அதாவது அறக்கட்டளை, அறம் செய்ய விரும்பு என்ற ஒரு அறக்கட்டளையும் தொடங்கி மொத்தம் 7 அமைப்பு, ஒரு அறக்கட்டளை 8 அமைப்புகளில் 10 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் அந்த நிகழ்வுகளை நடத்துறது எவ்வளவு சிரமம் அப்படிங்கிறது நான் கண்கூடா தெரிஞ்சிருக்கேன். ஐயா இந்த